சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபேபியனோ கருவானாவுக்கும் வேர்ல்ட் சாம்பியன் டிங்லருனுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா நார்வே செஸ்ஸில் கிளாசிக்கல் ஆட்டமாக இருக்குது. சுற்று 3லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம செஸ் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி செஸ் கிளப் டோர்னமெண்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டோர்னமெண்ட் நாளைக்கு வந்து நடக்க போகுது. இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஸோ வர்ற மாதிரி எப்படி இருந்தாக்கா ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஸ்பாட்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். ஸோ ஜியோகோ பியனிசிமோ அப்படிங்கிறது தான் இந்த வேரியேஷன் இத்தாலியன் ஓப்பனிங்கில். ஸோ நைட் B D2 எல்லாமே காமனான ஸ்டெப்ஸ், எதுவுமே நம்ம புதுசாக பார்க்கல. ஸோ A5, அதுக்கப்புறம் H3, H6, அதுக்கப்புறம் ரூக்கி E1, பிஷப் E6, பிஷப் B5. ஸோ இந்த இடத்துல ஏ பானை வந்து வெல் அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பிஷப் B5 ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நம்ம பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அதனால் பிஷப் டு B5 போயிட்டு இப்படியும் நம்ம வந்துடலாம். ஸோ குயின் டு B8, அதாவது குயினை வந்து A7ல் வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே வந்து F2வில் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவர் குயின் B8 போகிறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூவாக இருக்கும். பட் இது எல்லாமே ஏற்கனவே பல முறை வந்து விளையாடிருக்கிறாங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். ஸோ ரூக் E2, ரூக்கி E2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் A7 வந்து விளையாடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் C6. இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து அவராகவே வாண்டடாக வந்து இது பண்ணிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு தேவைப்படும் போது டிங்லர்னால பானை வந்து D5க்கு புஷ் பண்ணி அந்த பானை அன்டபுள் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா E5 வில் பி ஹேங்கிங். ஸோ A4 வந்து விளையாடுறாரு ஃபேபி. ஸோ அந்த பானை வந்து ஃபர்தராக வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் டு D7, நைட் டு D7 விளையாடின உடனே நினச்சோம் என்னென்னா இங்கே பானை F5 புஷ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நைட் F1க்கு அப்புறம் அவர் D5 விளையாடிடுறாரு. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் வந்து F5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டினியூஷனாக இருந்திருக்கும் பிளாக்குக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வெட்டி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் வெட்டலை அப்படின்னா உங்களோட பிளான் படி நீங்கள் போகிறீங்க. எப்படி நைட் G3 நம்ம போக மாட்டோம் இந்த பொசிஷனில். சப்போஸ் அப்படி போனாலும் கூட F into E4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து D into E4 விளையாடினாலோ அல்லது நைட் into E4 விளையாடினாலோ அடுத்து குயின் B6 அண்ட் தென் ரூக்கி E8. அதுக்கப்புறம் பிளாக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிஷப் பேரை வச்சு ஈஸியாக வந்து அவர் அட்டாக் கேரி அவுட் பண்ண முடியும். ப்ளஸ் ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா F5 வழியாக டபுள் பண்ணிவிட்டு அங்கே அந்த வழியாகவும் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அல்லது E takes F5 நீங்களே விளையாடுறீங்க அப்படின்னா ரூக் டேக்ஸ் F5, அதுக்கப்புறம் ரூக்கை டபுள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். அல்லது நீங்கள் D4 மாதிரியான ஷார்ப் லைன் சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே வந்து பிஷப் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குன்றதுனால. ஸோ பிஷப் B6 போனதுக்கப்புறம் நைட் டு G3, ரூக்கி F7 அண்ட் தென் அகெயின் அதே ஃபாலோ அப் வந்து பிளாக்னால பண்ண முடியும். ஸோ கேமில் F5 விளையாடிருந்தால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஷன். பட் கேமில் வந்து அவர் சென்டரை பிரேக் பண்ணுறாரு. அதுவுமே ரொம்ப பிரின்சிபல்டான ஒரு மூவ் தான். அதுக்கு D4 விளையாடுறாரு ஃபேபி. அதுக்கப்புறம் E takes D4, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D4. ஸோ நைட் டேக்ஸ் D4க்கு அப்புறம் குயின் B6 வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. அல்லது வந்து பார்த்திங்கன்னா B2வில் வந்து ப்ரெஷர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா A7ல் இருக்கும்போது பேட்டரி இருக்கத்தான் செய்யுது. அதேமாதிரி இந்த இடத்துல கூட அவருக்கு வந்து ரூக் E8 வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ரூக் E8ஓட ஐடியா என்ன அப்படின்னா, இன்கேஸ் எப்போயாவது நைட் வந்து இங்கே வெட்டினாலும் நம்ம ரூக்கை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவர் இந்த பொசிஷனில் வந்து எஃப் ரூக்கை வந்து ஏன் இங்கேயே வச்சுருக்கோம் அப்படின்னா F5 பிரேக் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு நைட் C6 மாதிரி நீங்கள் விளையாடினீங்க அப்படின்னா தென் இந்த பானுக்கு ஏற்ற ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து பிளாக்குக்கு சூப்பராக கிடைக்கும். எக்ஸாம்பிள் குயின் A6, அதுக்கப்புறம் நைட்டு கீழே ட்ராப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் D takes E4, ரூக் டேக்ஸ் E4, நைட் F6 த்ரெட்னிங் த ரூக் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ரூக் D8, ஸோ பின்னில் போடலாம். பிஷப் E3, ரூக் F8ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களோட பீசஸ் வந்து நேவிகேட் பண்ண முடியும். அந்த ஒரு பானுக்கான தேவையான காம்பன்சேஷன் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் வந்து பிளாக்குக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் தான், என்ன தான் பிளாக் வந்து பான் டவுனாக இருந்தாலும். பட் கேமில் வந்து குயின் B6 பார்க்குறோம், பிஷப் E3, பிஷப் டெக்ஸ் D4. ஸோ பிஷப் டெக்ஸ் D4க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் D4, குயின் B7க்கு அப்புறம் E takes D5 விளையாடுறாரு. இந்த இடத்துல பானை வந்து சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாரு. பட் வேறு வழியும் கிடையாது. ஸோ நைட் G3, அதுக்கப்புறம் ரூக்கி E8. ஸோ இந்த நிலையில் பிளாக்குக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே C5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். நான் C5 விளையாடிட்டு பிஷப்பை வந்து கிக் பண்ணுறது, பிஷப் E3, ரூக்கி E8 அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் கேமில் வந்து ரூக்கி E8 வந்து டைரெக்டாக விளையாடுறாரு. இந்த மூவ் நம்ம வந்து பல மூவுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரூக்கி E8, ஏன்னா அவசியமான ஒரு மூவாக இருந்தது. ஸோ அதே மூவ் வந்து பார்த்திங்கன்னா டிங்லரன் வந்து ஒரு கட்டத்தில் விளையாடுறாரு. குயின் டு D2, பான் டு C5. ஸோ பிஷப் E3, கிங் H7, அதுக்கப்புறம் ரூக்கி E1, குயின் C6, குயின் C6 அப்புறம் பிஷப் F4 ஆடுறாரு. பட் இங்கேவே B4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டினியூஷனாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேபியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் A4 பானை கேம்பிட் பண்ணுறாரு அல்லது சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. பிஷப் F4க்கு அப்புறம்
அவர் குயின் டெக்ஸ் A4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டை வந்து F5 வைக்கிறாரு. இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ரூக் வந்து பின்ல, அதாவது ரூக்குக்கு வந்து ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்குது. லிட்டரலாக இந்த பிஷப்பை மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ணால் வந்து ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா F5 ஸ்கொயரில் வந்து வைக்கிறாரு. ப்ளஸ் அந்த நைட் வந்து பார்த்திங்கனாக்கா D6 ஸ்கொயர் போகிறதுக்காகவும், அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 2 ஸ்கொயர் சாஃப்ட் ஸ்கொயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதாவது 25வது மூலை பார்த்துட்ருக்கோம். டைம் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஃபேபிக்கு 44 நிமிஷம் இருக்குது, டிங்லரனுக்கு 32 நிமிஷம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அந்த கேமில். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மூவ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து டிங்லரனை விட்டு நழுவ ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் குயின் C6 விளையாடுனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஃபேபி. ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பொசிஷனை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய மூவ் தான். என்ன தான் நீங்கள் ஒரு பான் அப்பில் இருந்தாலும் ஒயிட்னால சூப்பரான ஒரு அட்டாக் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ரூக்கை வந்து G8 கொண்டு வந்துட்டு இந்த G7லையும் இந்த H7லேருந்தும், அதாவது பிஷப் H7 வரும்போது ஸோ அதாவது கேமில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ நைட் இன்ட்டு G7 பிஷப் இன்ட்டு H6 ஐடியாவில். ஸோ அதனால் ரூக் G8 தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். இன்ஃபேக்ட் அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவ். நைட் டு D6, அதுக்கப்புறம் ரூக் EF8, குயின் D3 செக் வைக்கலாம். பட் அதுக்கப்புறம் கிங் H8, பிஷப் G3 அண்ட் தென் நைட் F6. ஸோ கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஈவன் நீங்கள் ரூக் டேக்ஸ் E6 இங்கே அலோவ் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ வராது. பட் கேமில் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, குயின் C6, அதாவது பானை விட்டுட்டு இருந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஓகேங்களா, பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, எக்ஸப்ட் அந்த நைட் வந்து F5 வந்திருக்கு, ஒரு பான் அப்பில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல குயின் C6 வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளண்டர் அமைது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேபி இந்த கேமில் 2 பிரில்லியன் மூவ் விளையாடுவது. அதில் ஃபஸ்ட்டு பிரில்லியன் மூவ் நைட் இன்ட்டு G7. ஸோ நைட் இன்ட்டு G7 விளையாடுனதுக்கப்புறம் அவர் கிங் இன்ட்டு G7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு H6 செக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வெட்டிடுறாரு. இது என்னங்க, நமக்கு இந்த இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யார் பிஷப் அண்ட் நைட் வச்சுருக்காங்களோ அவங்க தானே வந்து இந்த இம்பேலன்ஸில் பெட்டர் அப்படின்னு நமக்கு தோணும். கரெக்ட். ஆனால் இந்த பொசிஷனில் கிங்கோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இந்த குயின் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் த கேம். ஸோ அல்லது இந்த பக்கம் இருந்தால் கூட ஏதாவது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பயன்பட்டிருக்கும். பட் குயின் வந்து குயின் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுல கிங் சைடில் அதால் வர முடியல இமீடியட்டாக. ஸோ அந்த காரணத்தினால தான் இது வந்து கொஞ்சம் ஒரு ஈஸியான ஒரு அட்டாக்கிங் பொசிஷனாக வந்து பார்க்கப்படுது ஒயிட்டோட பர்ஸ்பெக்டிவில். ரெண்டாவது, இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் F8க்கு பதில் நைட் டெக்ஸ் F8 வந்து நம்ம விளையாடினா கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேமில் விளையாடலாம் அதே குயின் G5 இங்கே விளையாடினா கூட அடுத்து நைட் டு G6 அல்லது குயின் டு D7 வர முடியும். குயின் டு D7க்கு குயின் H5 செக்கு, கிங் G7, அதுக்கப்புறம் F4 F5 வர முடியும். ஸோ எப்படினாலும் இந்த பின்னில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. இதுதான் வந்து பிரச்சனை உங்களுக்கு. ஸோ அல்லது இந்த இடத்துல F4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், F6 மூலியமாக நம்ம தப்பிக்கலாம். ஏன்னா பிஷப் F7 வச்சு குயினை கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ரூக் E3, ரூக் G3 செக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ரூக் G7 பிஷப் F7 வச்சதுக்கப்புறம் ரூக் G3 செக் எனிவே, பிஷப் G6 பிளாக்ஸ். அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆஃப்டர் குயின் டேக்ஸ் D5 த்ரெட்னிங் டு ப்ளே F5. ஸோ ஓவராலாக வந்து ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் திஸ் பொசிஷன். அதாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, அதாவது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணும்போது நைட் F8 லைன். பட் கேமில் வந்து அவர் ரூக் இன்ட்டு F8 விளையாடுறதுனால குயின் G5க்கு அப்புறம் ஜஸ்ட் ரூக்கை லிஃப்ட் பண்ணி செக்மேட் பண்ண போகிறாரு. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரீ டெம்போ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் E3, அதுக்கப்புறம் குயினை வந்து H5லையும் ரூக்கை வந்து G5லையும் வச்சு செக்மேட் பண்ண போகிறாரு. இதை எப்படி தடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ரூக் E8 வைக்கிறாரு. ரூக் E8 வச்ச உடனே ஸோ இந்த பொசிஷனில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து எனி ரேண்டம் மூவ்ஸ். ஸோ சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அல்லது வந்து குயின் D6 கூட ட்ரை பண்ணலாம். நாட் எ ரேண்டம் மூவ். ஸோ குயின் D6 இஸ் த பெஸ்ட் மூவ். அப்படினாலும் ரூக் E3, ரூக் G8. ஓகே, ரூக் G8னா குயின் H4 செக். அப்புறம் கிங் G7 வந்ததுக்கப்புறம் ரூக் G3 செக். கிங் F8 போனீங்கன்னா மேட் இருக்குது D8ல். ஸோ அதனால் அங்கே போக முடியாது. அப்போ நீங்கள் வந்து குயினை விட்டு கொடுக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீசஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் மேட்டை தடுக்கிறதுக்கு. மேட்டை தடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த இடத்துல ரூக்கை வந்து அல்லது குயின் ரூக்கால் செக் வைக்கும்போது குயினை விட்டு கொடுக்குறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ரூக் E8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் டு C4. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 கிளியர் அண்ட் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்கொயரை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அல்லது டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பானை டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ ரூக்கு E4 வழியாக ரீமனரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் டு B8. ஸோ இந்த நிலையில் நைட் F8 ரொம்ப லாஜிக்கலாக தெரியும். காரணம் என்ன அப்படின்னா நைட் G6 வர முடியும். C டெக்ஸ் D5, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D6. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா அங்கே எண்டில் உங்களுக்கு ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ ரூக் டு B8 வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் ஃபேபி வந்து தன்னோட செகண்ட் பிரில்லியன் மூவ் வந்து விளையாடுறாரு. அதுதான் வந்து ரூக் டேக்ஸ் E6. ஸோ இதை விளையாடின உடனே 31வது மூவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிங்லரன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெட்டினீங்கன்னா
ஃபஸ்ட்டு குயின் E7ல செக் வச்சு E6 பானுக்கு டபுள் அட்டாக் கொடுக்கலாம். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E6 ஃபாலோட் பை ரூக் H6 அண்ட் தென் கிங் G8 அண்ட் தென் ரூக் G6 குயின் G7 செக்மேட். ஸோ சப்போஸ் குயினால் இந்த ரூக்கை வெட்டினா கேமை கண்டினியூ பண்ணலாம். அல்லது நீங்கள் குயினை சும்மா ரேண்டமாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 மூலம் செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் ஒன்று குயினை கொடுக்கணும், இல்லைனா வந்து செக்மேட் சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேம் வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த கேம் ரொம்ப குயிக்கான கேம் தான். ஸோ 31 மூவ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டிங்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இருந்தாலும் அந்த ஸ்டாண்டிங்ஸ் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.